ஸோ இப்போ அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா காமனாக வந்து மல்லிகைப்பூ நம்ம வந்து மல்லிகைப்பூவால் அர்ச்சனை பண்ணலாம், இல்லை மல்லிகைப்பூ மாலையாக சாத்தலாம். ஸோ மல்லிகைப்பூ நம்ம வந்து கொடுக்கும்போது என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்த கடன் பிரச்சனைகள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ செவ்வரளி பூவால் நம்ம அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுறோம். அரளி. ஆமாம், ஓகே. அரளிப்பூ. ஸோ அதால் நம்ம வந்துட்டு அபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஏதான ஒரு வேலை கிடைக்கணும், இல்லை ஒரு குழந்தை பாக்கியம் வேணும், அந்த மாதிரி ஏதான ஒரு விஷயத்த நினச்சி நம்ம வந்து அம்மனை வேண்டிக்கும் போது அந்த விஷயம் வந்து ஈஸியாக நடக்கும். இன்னொருத்தர் ஈஸியாக சொல்லுவாங்க, இல்லை அப்போ நடக்கலைன்னா நீங்கள் வந்து சந்தேகப்பட்டீங்கன்னு கூட நம்ம சொல்லி சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 200% நம்ம உண்மையாக நினச்ச ஒரு விஷயம் பண்ணோன்னா கண்டிப்பாக அது வந்து நடக்கும். ஸோ அதனால் வந்து அம்மனுக்கு வந்து நம்ம அதே மாதிரி அம்மனை இப்படிலாம் அலங்காரம் பண்ணணும், இவ்வளோ பெரிய மாலை சாத்தணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம சக்தியை மீறி பண்ணாதான் அம்மன் கொடுக்கும் அப்படின்றதும் எந்த விதிமுறையும் கிடையாது. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒரு மீனாட்சி அம்மன் ஃபோட்டோவை வச்சு கூட ஒரு பாலில் சர்க்கரை ஏலக்காய் போட்டு வச்சாலுமே அம்மன் மனசார ஏற்றுப்பாங்க. ஃபோட்டோ வாங்க கூட நம்மளால் முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கோம் அப்படின்னா கூட நீங்கள் ஒரு ஒரு இடத்துல ஒரு கல்லோ இல்லை ஒரு இடத்துல அங்கே தான் அம்மன் இருக்கிறதா நினச்சி கூட இப்போ எல்லாரோட ஃபோன்லேயும் எது வேணால் நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அவங்கள பார்த்துட்டே நம்ம வந்து மனசார வணங்கி மேனிஃபெஸ்ட் பண்ணி நம்ம வந்து வேண்டிக்கிட்டோன்னா நிச்சயமாக நடக்கும். இது பண்ணாதான் அது பண்ணாதான் பணக்காரங்க இவ்வளோ பெருசாக போய் உண்டியலில் போட்டு அவங்களுக்கு தான் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது.